படத்தில் வந்து ஆரம்பத்தில் ஒரு சின்ன கிரியேச்சர் ஒன்று காட்டுவாங்க. அந்த கிரியேச்சர் இந்த பிரிடேட்டர் மேலே எச்சையை துப்பும். அப்போ அங்கே இருக்க அந்த ரொபாட்டிக் எல்லாம் தான் பண்ணியிருக்காங்க. பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் சொல்கிற வரைக்கும். ஏன்னா 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இதில் வந்து வில்லியாவும் பண்ணியிருக்காங்க, ஜெனிலியா மாதிரியான ஒரு கேரக்டரும் பண்ணியிருக்காங்க. இந்த 2 கேரக்டர்லேயும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சாக இருந்தது. மிரட்டி விட்டுருந்தாங்க. அப்படி ஒரு வேரியேஷன் நீங்கள் வந்து ஒரு செகண்ட் யோசித்து இவங்க 2 பேரையும் ஒன்றா நிற்க வச்சு பார்த்துட்டு ஓகே இவங்களும் அதே ஆள் தான் இவங்களும் அதே ஆள் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் நின்று பார்த்தா மட்டும்தான் தெரியும். அப்படி அவங்களுடைய கேரக்டரைசேஷனில் ஒரு டிஃப்ரென்சியேஷனை காமிச்சு மிரட்டி இருந்தாங்க. இந்த படத்தில் அந்த வில்லனுக்கான ஸ்கோப்பு, அந்த அந்த நடை, அந்த பாவனை, அந்த பயம்புறுத்துகிற அந்த துணி எல்லாத்தையுமே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் மூலிமா கொண்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்டு கதையம்சமாக அந்த மீண்டும் அந்த கிரகத்தை அவங்க வடிவமைச்சது அப்படின்றது ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு ஒரு உயிரினத்துக்கும் ஒரு கோடு இருக்குது. அந்த கோடை தாண்டி அதுங்களால வர முடியல அப்படின்ற அந்த பிளாட்டு, அதுங்களோட ஒரு வட்டத்துக்குள்ளே அதுங்க எப்படி ராஜாவாக இருந்துக்கிட்டு இருக்குது, எப்படி அது சர்வைவல் பண்ணிக்கிட்டு இருக்குது, அதை சுற்றி இருக்கிறத வச்சு அது எப்படி ஹேண்டில் பண்ணி அதுக்கு தேவையானதை அதுலேருந்து எடுத்துக்கிறது அப்படின்றத ரொம்ப அழகாக லேயர் பை லேயராக காமிச்சிருந்தாங்க. அது எல்லாமே இந்த படத்தோடைய ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக அமைஞ்சிருக்குது.